நாகூர் கலவரத்திற்கு நான் தான் காரணம் என்றால் நாகப்பட்டினம் மேஜிஸ்ட்ரேட் அல்லவா என்னை ரிமாண்ட் செஞ்சிருக்கணும். என்ன காரைக்குடியில நான் வெளியிட்ட ஒரு நூலுக்காக கைது செய்து மதுரை ஜெயில வச்சிருந்து இவன் அறிவிச்ச மறுநாள் எனக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறாங்க. அந்த நிலையத்துல மதுரை ஜெயில ஒரு கைதி இறந்துடுறான். 5 மணிக்கு அந்த கைதி என்கிட்ட வந்து தீப்பெட்டி வாங்கிட்டு போறான். 5:30 மணிக்கு லாக்அப் முடியும் போது இடையில எப்போ இறந்துறான் எனக்கு தெரியல. கைதிகள்லாம் உண்ணாவிரதம் இருந்து ஐஜி பிரிசன்ஸ் சிறைத்துறை தலைவருக்கு தகவல் போய் அங்கிருந்து வைகுந்த் ஐபிஎஸ் என்பவர் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வர்றார். அவர் வந்த உடனே விசாரணை நடக்குது. அப்ப கடைசி அவனை பார்த்தது யாரு? அந்த செல்லுல இருக்காரு பழனி பாபான்னு ஒருத்தர், அவர் தான் பார்த்தாங்க. அப்போ 23/6/1990 23 தானே சார், 90வது வருஷம் 23ஆம் தேதி. நல்லா பாத்துக்கோங்க. உடனே ஐஜி வந்து என்ன பண்ணார், என்ன கூப்பிடுறாரு, சூப்பரண்டனைய எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போறாரு. நான் ஐஜிட்ட உட்காந்து பேசும்போது ஐஜி சொல்றார், நீங்க பாத்தீங்களா சார்? நான் ஒரு ஆளை பார்த்தேன், அவர் பேர் தெரியாது, வேணாங்க ஆளை காமிச்சிங்கன்னா நான் காட்டுறேன். ஆள் செத்துட்டாரு, உயிரோடு இருக்காரா அது எனக்கு தெரியாது சார். சரி, உயிரோடவோ பெணமாவோ பார்த்தா அடையாளம் கண்டுபிடிப்பேன். உடனே ஹேண்டட் ஓவர் டேக்கன் ஓவர் எழுதுறாரு. ஐஜிட்டு இருந்து சூப்பரண்ட் இருந்து ஐஜி வாங்கிக்கிறார் இனிய. அதுக்கு ஹேண்ட் ஓவர் டேக்கர் ஓவர்லாம் போட்டு என்ன ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் உள்ள வண்டியில ஏற்றும் போது மதியம் 2 மணி சாப்பாடு கொடுத்து ஏற்றி ராஜாஜி பொது மருத்துவமனைக்கு என்னை அழைத்து செல்கிறார். அங்க போறேன். அங்க போகும்போது அங்க மதுரை கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், அதெல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர், ஒரு மாநில அதிகாரி, ஸ்டேட் கிரேட் ஆபீசர், 5 டிஸ்ட்ரிக்ட் கிரேட் ஆபீசர்கள் நின்று என்னைய பழனி பாபா தானான்னு அடையாளம் பார்த்து மச்சங்கச்செல்லாம் பார்த்து கையெழுத்து போட்டு அந்த மார்ச்சரி கொண்டு போறாங்க. அங்க 5 பணம் வச்சிருக்கு. அதுல 2வது பணத்தை காமிச்சு இந்த ஆளை நான் நேற்று உயிரோட பார்த்தேன், நல்ல ஆரோக்கியத்தோட, மறுபடியும் வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த பணத்தை மாத்தி படுக்க வச்சாங்க. மறுபடியும் போய் 4வது ஆளை காமிச்சேன், அதே பணம் இந்த ஆள் தான். அப்போ மணி 3:30 அடையாளம் காமிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு வந்து திரும்ப ஹேண்ட் ஓவர் டேக்கன் ஓவர் போடும்போது மணி 4:15. இந்த தஞ்சாவூர்ல ஒரு கலெக்டர் இருந்தான், அவன் பேர் என்னங்க, நம்ம உள்ளதெல்லாம் விவேக் ஹரிநாராயணன், அட்ரஸே இல்லை. அவன் எழுதுறான், பழனி பாபா 23/6/90 அன்று கிழக்கு வாசலில் நின்று வடக்கு பார்த்து ஆட்டோமேட்டிக் வெப்பனோடு சுட்டுக் கொண்டிருந்தாருங்க. இவன் சொல்ற அந்த நேரத்தில் நான் ஜெயில அடையாளம் காமிச்சுக்கிட்டு இருக்கிற ஐஜிட்ட. இப்ப கூட ஒரு ஆள் பண்ணிக்கு பேர் வைக்க சொன்னா விவேக் ஹரிநாராயணன் வச்சிடலான்னு பார்த்தேன். பண்ணிக்கு தானே கோபம் வரணும், கேஸ் போடணும். விவேக் ஹரிநாராயணனை பார்த்து பண்ணினா தானே கேஸ் போடுவேன். பண்ணியை பார்த்து விவேக் ஹரிநாராயணன் பண்ணி தானே அக்ரிமெண்ட் பார்ட்டி, அதானே போடணும். அட ஒரு கலெக்டர், உனக்கெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஒரு கேடு. சென்னை உயர் நீதிமன்றம் ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணிச்சு. போனா போகுதுன்னு டேமேஜ் சுட்டு போகும்போது என்கிட்ட வந்து கெஞ்சனாருன்னு விட்டேன், இல்லைன்னா சட்டை கழட்டி அனுப்பிச்சிருப்பேன் ஊருக்கு.